வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. மீண்டும் மணிப்பூர் கலவரக்காடாக மாறி இருக்கிறது, பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. துணை ராணுவ படை மக்களின் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இருக்கிறது. போராட்டம் செய்யக்கூடிய குழுக்கள் ஏவுகணைகளை ஏவி வீடுகள் தகர்க்கப்பட்டிருக்கு. உள்ள இருந்த 2 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. துப்பாக்கிச் சூட்டுல பலரும் இறந்திருக்கிறாங்க. வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது மோடி அரசு. என்ன நடக்கிறது தோழர்களே? உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. 2023 மே மாசம் ஆரம்பிச்ச கலவரம் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆயிப்போச்சு. 3 ஆண்டுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது மோடி அரசு. சொந்த நாட்டில் நடக்கக்கூடிய உள்நாட்டு போரை சரி செய்ய முடியாத கையாலாகாத ஒரு அரசு தான் மோடி அரசு. மோடி பிரச்சனைகளுக்குள்ள தலையிட்டு அதை தீர்க்க மாட்டாரு. யாராவது ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா மெடல் வாங்கினவங்களோட போட்டோ எடுப்பாரு, திரைப்பட நடிகர்களோடு போட்டோ எடுப்பாரு, சந்தோஷமான தருணங்களை பதிவு செய்து கொள்வார். ஆனால் துயரங்கள், பிரச்சனைகள், சர்ச்சைகள், கலவரங்கள் நடக்கும்போது அங்க போய் நிக்க மாட்டார். அதான் மோடியோடைய வேலை. இங்க மே மாசம் 2023 இருந்து தொடங்கி கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதலை தூண்டி விட்டவர்கள் பாஜகவினர். மேத்தி இனம், குக்கி இனம் 2 பேர் இருக்கிறாங்க. குக்கி இனம் பழங்குடிகள் இனம், மேத்தி இனம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். இந்த குக்கி இனத்தவர்கள் பெரும்பான்மையினர் கிறிஸ்தவர்கள், மேத்தி இனத்தை சேர்ந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்துக்கள். இங்க என்ன ஒரு கோரிக்கையை பாஜக வைக்குதுன்னா, நீதிமன்றத்தின் வழியாக உங்களுக்கு நாங்க பழங்குடி அந்தஸ்து கொடுக்கிறோம், நீங்க பழங்குடிகள் ஆயிருங்க அப்படின்றாங்க. அப்ப குக்கி இன மக்கள் அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. அதுவும் குக்கி இனம் மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க 2023. அந்த மாணவர்கள் போராட்டத்துல மிகப்பெரிய அளவுல அடிதடி எல்லாத்தையும் நடத்துது அரசு. துப்பாக்கி சூடு நடத்துது, அடிதடி நடத்துது, எல்லாம் பண்ணி கலவரத்தை உண்டாக்கி விடுது பாஜக அரசு. பாஜகவுடைய கூட்டணி அரசு அங்க இருக்கு. அப்ப பெரிய பிரச்சனையான பிறகு முதலமைச்சர் பேச இருந்த மேடை எரிக்கப்படுது, முதலமைச்சர் வீடு எரிக்கப்படுது, பாஜகவினுடைய தலைவர் வீடு எரிக்கப்படுது, அமைச்சர்கள் வீடு எரிக்கப்படுது, காவல் நிலையங்கள் எரிக்கப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனா துணை ராணுவ படையினர் வைத்திருந்த ஆயுதங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுது. காவல் நிலையங்களுக்குள்ள புகுந்த ஆயுதங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. எதையுமே தடுக்க முடியல. ஒரு கலவர காடாக மாறி இருந்தது. இதுல மேத்தி இன மக்கள் குக்கி இன மக்களை போய் அடின்னு அடிச்சு மொத்தமா காலி பண்ணாங்க. நெருக்கி பல லட்சம் பேர் தன்னுடைய சொந்த நிலத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இதுதான் பாஜகவினுடைய திட்டமே. அங்க இருக்கிறவங்க கிறிஸ்தவங்க செத்து ஒளியட்டுமே அப்படின்றதுக்காக அவங்களை புலம்பெயர விட்டு வேடிக்கை பார்த்ததான் மோடி அரசினுடைய சாதனை. அப்ப பல லட்சம் பேர் வெளியேறிட்டாங்க. 60,000க்கும் மேற்பட்டோர் முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு முகாம்ல இருக்கிறாங்க. இந்த முகாம்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? கரண்ட் கிடையாது, உணவு கிடையாது, மருத்துவத்துக்கான மருந்துகள் கிடையாது, அடிப்படையில குழந்தைகளுக்கான பிஸ்கட்டோ நாப்கின்ஸோ கிடையாது, பெண்களுக்கான நாப்கின்ஸ் கிடையாது. அங்க எதுவுமே இல்ல. பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இந்த முகாம்கள் இருக்கின்றன. முகாம்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டது. 5 பெண்கள் கடத்தப்பட்டாங்க. அது போன ஆண்டு 5 பெண்கள் கொலை செய்யப்பட்டு, குழந்தைகள் 2 குழந்தை 3 பெண்கள் கொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. இதுக்கு இடையில குக்கி இன மக்கள் போதை மருந்து தயாரிப்பவர்கள், அவர்கள் வெளிநாட்டில இருந்து இங்க புலம்பெயர்ந்தவர்கள், பக்கத்து நாடுகள்ல இருந்து பிழைக்க வந்தவர்கள் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து மேத்தின மக்களோடு சேர்ந்து இந்த கலவரத்தை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு முடிச்சது பாஜக. இந்த கலவரத்துல 500க்கும் மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. மாணவர்கள் ஸ்கூலுக்கு போக முடியல, கொன்னவன் மட்டும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான். போன ஆண்டு 2025 கடைசியில கூட பள்ளிக்கூடத்துக்கு போன மாணவர் வீட்டுக்கு வரல, 4 நாள் கழிச்சு பெணமா கிடக்கிறாரு. மணிப்பூர்ல இந்த சிக்கலை முடிவுக்கு கொண்டு வராம பக்காவா வேடிக்கை பார்க்குது இந்த பாஜக. அப்புறம் அங்க இன்டர்நெட் கட் செய்யப்பட்டது, அங்கக்குள்ள போக முடியல, எதுவுமே நடக்கல. துப்பாக்கி சூடு, அடிதடி, வீடுக்குள்ள நுழைஞ்சு கொள்றது. இதுல அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் எது அப்படின்னா, 2 பெண்களை முழு நிர்வாணமாக்கி ஒரு 200க்கும் மேற்பட்ட ஆண்கள் சுத்தி அவங்களை கூட்டிட்டு வந்தது. உங்களுக்கு தெரியும், இது உலக நாடுகளே அதிர்ச்சிக்குள்ளானது. காட்டுமிராண்டி காலத்துல கூட இது போல செய்ய மாட்டாங்கன்ற ஒரு பெரிய கண்ணீரோடு அந்த கதை பகிரப்பட்டது. அந்த 2 பெண்களும் மானபங்கம் செய்யப்பட்டாங்க, பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படல, ஒரு கருத்து சொல்லல. மணிப்பூரை குறித்து மோடி அவர்கள் பாராளுமன்றத்துல பேச வேண்டும் என்று நம்ம கேட்டோம். மோடி பாராளுமன்றத்துக்கே வரல மணிப்பூரை பத்தி பேசணும்ன்றக்காக. அவர் அங்க கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தோம். நம்பிக்கையில்லா தீர்மானத்துல கூட மோடி மேலோட்டமா 1.5 நிமிஷத்துல பேசிட்டு போனார். இதுதான் மோடி அவர்கள் மணிப்பூரை காப்பாற்றிய லட்சணம். இதுல 2023 இருந்து கம்யூனிஸ்டுகள் முதல்ல போய் அந்த கலவரம் நடக்கிற இடத்துல அமைதி பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. கம்யூனிஸ்ட் குழுக்கள் போகுது. முதல்ல அந்த கலவரம் நடக்கிற காலத்துல உள்ள போனவங்க கம்யூனிஸ்டுகள்.
ரெண்டாவது எதிர்கட்சி சார்ந்த, அதாவது இந்தியா கூட்டணி சார்ந்த எம்பிக்கள் போனாங்க. நம்ம கனிமொழி எம்பி உட்பட, ராகுல் காந்தி அவர்கள் உட்பட எல்லாரும் போனாங்க. மூன்றாவது ராகுல் காந்தி பல முறை மணிப்பூருக்கு பயணம் செய்து அந்த மக்களை சந்திச்சு அமைதி ஏற்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணாரு, அங்க மக்களுக்கு உதவி பண்ணாரு. ஆனா கடைசியில 2 வருஷம் கழிச்சு அமித்ஷா உள்துறை அமைச்சர் இந்த போராட்டத்தை, இந்த கலவரத்தை யார் நிறுத்தி இருக்கணும், ஒரு இன அழிப்பை யார் நிறுத்தி இருக்கணும், அமித்ஷா நிறுத்தி இருக்கணும். அவர் தானே உள்துறை அமைச்சர். அவரே 2.5 வருஷம் கழிச்சு உள்ள போறாரு. அவர் பரவாயில்ல போல இருக்கு. 3 வருஷம் கழிச்சு உள்ள போனவர் மோடி. ஒரே ஒரு தடவை கலவரமே இன்னைக்கு அடங்கி போச்சுன்னு சொன்னும் போது தலைநகரத்துக்கு போய் தலையை காமிச்சிட்டு ஓடி வந்தார். இவ்வளவுதான் இவங்களுடைய ஆட்சி. இந்த பிரச்சனை திரும்ப வெடிச்சிருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது, இப்ப திரும்ப வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன மாதிரி வெடிச்சிருக்கு? ஒரு வீட்டுக்குள்ள ஏவுகணை ஏவப்பட்டிருக்குங்க. வெறும் வெடிகுண்டு வீசப்படல, சின்ன சைஸான ஏவுகணை. இது எப்படி சாமானிய மக்கள் கிடைக்கும்? அப்ப திட்டமிட்டு இந்த கலவரத்தை பாஜக தூண்டி கொண்டு இருக்கிறது. திசை திருப்புறதுக்கு அவங்களுக்கு நிறைய வேலை வேணும். இங்க பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு. பெட்ரோல் விலையை விட டீசல் விலை அதிகம் இப்போ. இன்னொரு விஷயம், கேஸ் சிலிண்டர் கிடைக்கல. வியாபாரம் செய்யக்கூடிய ஹோட்டல்ஸ்கள் மூடப்பட்டு இருக்கு. பொருளாதார நெருக்கடியில இந்தியா இருக்கு. இதெல்லாம் திசை திருப்பதற்கு இவங்களுக்கு ஒரு கலவரம் தேவைப்படுகிறது. அந்த கலவரத்தை தான் இங்க மணிப்பூர்ல அவங்க உருவாக்குறாங்க. ஏவுகணை ஏவப்பட்டிருக்கு, சின்ன சைஸ்ல ராக்கெட் வெடிகுண்டு ஏவப்பட்டு ஒரு வீட்டுக்குள்ள அது விழுந்து 2 குழந்தைங்க, ஒரு 4-5 வயசு இருக்கிற ஒரு குழந்தையும் ஒரு 6 மாத குழந்தையும், பெண் குழந்தையும் கொல்லப்படுகிறார்கள். அவங்க அம்மா படுகாயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில இருக்கிறாங்க. இது மீண்டும் ஒரு பெரிய வெறுப்பை பற்ற வைத்து மிகப்பெரிய கலவரக்காடாக மணிப்பூரை மாற்றியிருக்கிறது. இறந்து போன 2 பேரும் மேத்தி இன மக்கள், அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நிலப்பரப்புல, சாமானிய நிலப்பரப்புல வாழ்றவங்க. இப்ப திரும்பவும் குக்கி இன மக்கள் அடி வாங்குறாங்க. குக்கி இனங்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்க, நாங்க பண்ணல, நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தல அப்படின்றாங்க. ஆனா அதை நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்ல. குக்கி இன மக்கள் திரும்பியும் அவங்க கிராமங்கள் எரிக்கப்படுது, அவங்களுடைய வாகனங்கள் நொறுக்கப்படுது, அவங்க மக்களை அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு அரசு சொல்ற கணக்கே 5க்கும் மேற்பட்டவர்கள் பலி, ஒரு 6-7 பேர் காயமடைஞ்சுக்கதா சொல்றாங்க அரசு கணக்குப்படி. ஆனா நிச்சயமா இது ஒரு 3-4 மடங்கு கூடத்தான் இருக்கும். உள்ள புகுந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க? இதுக்கு இடையில இதை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க. துணை ராணுவ படை இருக்கிற முகாமுக்குள்ளேயே போயிடுறாங்க போராட்டக்காரர்கள். உடனே என்ன பண்ணணும்? மேல கூடி சுட்டு இவங்களை கலைச்சிருக்கணும். ஆனா துணை ராணுவ படை என்ன பண்ணுது? மக்கள் மேல சூடு நடத்துது, துப்பாக்கி சூடு நடத்துது. மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க, பாருங்களேன். உயிரை காப்பாத்த ஓடுறாங்க. சடச்சடன்னு துப்பாக்கி சூடு நடந்துகிட்டே இருக்கு. இதுல பலரும் கொல்லப்பட்டார்கள். ஒரு அரசு மக்களை பாதுகாக்க வேண்டிய துணை ராணுவ படையை கையில வச்சுக்கிட்டு மக்கள் மீதே தாக்குதல் நடத்தி அவர்களை ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி போராட விடாம அவங்கள ஓரங்கட்டுகிற வேலையை பாக்குறாங்க. மணிப்பூர் ஒருமைப்பாட்டிற்கான ஒருங்கிணைப்பு குழு, பல அமைப்புகள் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு வச்சிருக்காங்க. இங்க ஒற்றுமையா இருக்கணும், ஒருமைப்பாட்டோட இருக்கணும் அப்படின்னு. அந்த குழுக்கள் மக்கள் ஒற்றுமையை வைத்து அவங்க ஒற்றுமையை வலியுறுத்தி போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. நல்லதுதானே? மக்கள் ஒற்றுமையா நிக்கணும்ன்றதுக்கு ஒரு போராட்டம் நடத்தினா நல்லதுதானே? மக்கள் மன்றத்துல பிரச்சாரம் பண்ண நல்லதுதானே? இதை துணை ராணுவ படை தடுக்குது. நீங்க மக்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றத துணை ராணுவ படை தடுக்குது. அவங்க மேல அடிதடி துப்பாக்கி சூடு. அப்புறம் அவங்க கோவத்துல ராணுவ முகாம் போனா அங்க அடிதடி துப்பாக்கி சூடு. இப்போ குக்கி இன பெண்கள், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மேத்தி இன பெண்களும் போராட்ட களத்துல நிக்கக்கூடியவங்க தான். இந்த பெண்கள் 2 பேரை இழுத்துட்டு போனாங்கல்ல, பாலியல் அபியூஸ் பண்ணாங்கல்ல, அதுல ஒருத்தனை அடையாளம் கண்டுபிடிச்சு குக்கி இன பெண்ணுக்கு பாலியல் சுரண்டல் செய்த அந்த இளைஞனுடைய வீடை கண்டுபிடிச்சு சொந்தக்காரன் பார்க்காம அவங்க வீட்டை எரிச்சு அவங்க குடும்பத்தை நடுத்தரவில் பண்ணாங்க இந்த மேத்தி இன பெண்கள். அது தவறுன்றது வேற. ஆனா தன்னுடைய இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பொம்பளை பிள்ளை மேல கை வச்சா நான் அடிப்போன்னு நின்னாங்க அந்த பெண்கள், மேத்தி இன பெண்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களும். இங்க குக்கி இன பெண்கள் மிகப்பெரிய பாலியல் வல்லுறவுக்கு ஆளானாங்க. அவங்க ஒரு 4 பேர் சேர்ந்து அவங்கள அடிக்க போகும்போது போலீஸே ஏத்திட்டு போய் மேத்தின ஆண்கள் மத்தியில இறக்கி விட்டு ஓடிடுது. இதெல்லாம் கேவலமான பல விஷயங்கள் நடந்தது. இதெல்லாம் நம்ம வெளியே பேசுறதே இல்ல. போலீஸே இந்த பிள்ளைங்களை காப்பாத்துறன்னு ஏத்திட்டு போறது,
ஏத்தாப்புல குழுக்கள் வந்தா அப்படியே விட்டுட்டு ஓடி போயிருது. இந்த பெண்கள் எங்க போவாங்க? அப்ப அந்த குழுக்கள்கிட்ட சிக்கி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி கொலை செய்யப்படுவார்கள். எரிச்சு கொலை பண்ணாங்க, பாலியல் வல்லுறவு செஞ்சு எரிச்சு கொண்டாங்க. இதெல்லாம் அங்க நடந்துச்சு. இப்ப இந்த பெண்கள் என்ன பண்றாங்க? குக்கியின பெண்கள், பழங்குடி பெண்கள் ரோட்டுக்கு வந்து எங்களை கொன்றுங்கன்றாங்க. நீங்க ஏன் எங்களை வச்சிட்டு இருக்கணும்? எங்களை பாதுகாக்கணும், எங்களை கொன்றுங்க, நாங்க செத்து போறோம், அதுதானே உங்களுடைய ஆசை அப்படின்னு போராட்ட களத்துல குதிச்சிருக்காங்க. பாருங்க. மணிப்பூரை நம்ம சாதாரணமா நினைக்கிறோங்க. மணிப்பூர்ல சமூகத்திற்காக போராடிய மனோரமா என்கிற ஒரு பெண்ணை இதே துணை ராணுவ படையினர் தான் பாலியல் வல்லுறவு செய்து, கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து மக்களுக்காக போராடிய மனோரமா என்கிற தலைவரை நிர்வாணப்படுத்தி துப்பாக்கியால் சுட்டு அவர் வந்து தூக்கி வெளியே நிர்வாணமா போட்டு வச்சிருந்தாங்க. இத பார்த்த மணிப்பூர் கொந்தளிச்சுது. அப்ப அங்க இருக்கிற பெண்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? நிர்வாண போராட்டத்தை நடத்துறாங்க. அதிர்ச்சிகரமான சம்பவம்லாம் இங்க மணிப்பூர்ல தான் நடந்தது. ராணுவ முகாமுக்கு போறாங்க. ஒரு பேனர்ல தங்களுக்கு முன்னாடி பேனரை பிடிச்சிட்டு ராணுவ முகாமுக்கு போய் ரேப்பஸ் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. எங்களையும் ரேப் பண்ணியா? எங்க கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்னு கொடுத்த அளவுக்கு போராட்டம் நடத்திய ஒரு மண்ணு. அந்த மக்களை தான் இப்ப கிள்ளுக்கிற மாதிரி இந்த மோடி அரசு நடத்திட்டு இருக்கு. அதனால அந்த பெண்கள் வெளியே வந்து சொல்றாங்க, எங்களை கொன்று அப்படின்னு. எங்களையே வச்சிட்டு இருக்கீங்க, எங்களையே அச்சுறுத்திட்டு இருக்கீங்க, எங்களையே பயமுறுத்துறீங்க, எங்கள் வாழ்வாதாரத்தையே நொறுக்குறீங்க, எங்களை கொலை செய்து விடுங்கள் என்கிற முழக்கத்தோடு வந்து நிக்கிறாங்க அந்த பெண்கள். பாத்தீங்கல்ல, கடைசியில எந்த இடத்துல வந்து நிக்குது? பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டாச்சு, கல்லூரிகள் மூடப்பட்டாச்சு, பேங்க்ஸ் மூடியாச்சு, கடைகள் மூடியாச்சு, ரோடு பூரா வெறிச்சோடி கிடக்கு. 144 தடை உத்தரவு போட்டாச்சு, யாரும் வெளியேற முடியாது. அதோட இன்டர்நெட் கட்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் இன்டர்நெட்டை கட் பண்றாங்க? ஒரு கலவரம் வந்தோடனே அது பரவக்கூடாதுன்னு இல்ல, உண்மை செய்தி வெளியே வந்துடக்கூடாதுன்றதை சேர்த்து புரிஞ்சுக்கணும். இப்ப பாஜக ஆளக்கூடிய இந்த பகுதியில தான் இவ்வளவு பெரிய கலவரத்திற்கு பின்னாடி 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க மணிப்பூர்ல போட்டியிடலன்னு அறிவிச்சாரு மோடி. மணிப்பூர்ல பாஜக போட்டியிடல. அப்ப எந்த அளவுக்கு மக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த போராட்டம் நிறைவடைவதை மோடி அரசு விரும்பவில்லை. இந்த மக்கள் நிம்மதியான அமைதியான வாழ்க்கை வாழ்வதை மோடி அரசு விரும்பவில்லை. எனவே தொடர்ந்து ஏதாவது ஒரு வழியில் கலவரத்தை உருவாக்கி மக்களை துன்பத்துக்கு தள்ளுறாங்க. புரிஞ்சுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு தோழர்களே. பாஜக ஆபத்தானது. வடக்க இவ்வளவு தூரம் செய்யறானா தெக்க செய்யறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. நாம பாஜகவினரை நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி நம்முடைய மண்ணை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதுக்குத்தான் ஓட்ட கவனமா போடணும்னு திரும்ப திரும்ப சொல்றோம்.